வணக்கம் சார். நான் வந்து கோபால் அருணாச்சலம் சரஸ்வதி அம்மாவுடைய சம்மந்தி அம்மா. நாங்கள் விஷயம் தெரிஞ்சு இப்போ தான் வந்திருக்கோம். காலையிலேருந்தே நேற்று பார்க்குறோம், எந்த தகவலுமே தெரியல. ஒவ்வொரு தகவலாக பார்க்கும்போது கோயம்புத்தூர் அவங்க வந்து 14ஆம் தேதி கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் கைலாய மலையில கூட வீடியோ பண்ணி எங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் காட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு கிராங்கில் இருக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் எந்த தகவலும் வரல. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்குறோம் இமிக்ரேஷன் ஆஃபீஸில். அது வந்து ஏஜென்சிக்கு அமுச்சிருக்காங்க, நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் அப்படின்னு. அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலமை என்னன்னு தெரியல, அந்த ஆஃபீஸே இல்லைங்களாம். ஆனால் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா இல்லை அங்கேயே இருந்தாங்களான்ற தகவல் எங்களுக்கு தெரியல. இப்போ இவங்களோட லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் லிஸ்ட்டே வருது. அவங்க இந்த 49 பேருடைய லிஸ்ட்டு, அதில் இவங்களுடைய ஃபோட்டோவும் இருக்குது. இவங்க நிலைமை என்னன்னு தெரிலன்னு அவங்களும் சொல்கிறாங்க. மாவட்ட ஆட்சியருக்கும் மகன் போய் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சி தரதா சொல்லியிருக்காங்களாம். ஆனால் இதுவரையிலையும் அவங்களுடைய நிலைமை 49 பேருடைய நிலைமை எங்கே இருக்கிறாங்கன்றது இதுவரையிலையும் தகவல் வரல. அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், அந்த 49 பேருடைய நிலைமை என்னன்றதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்கள் பையனும் மருமகளும் குரோம்பேட்டை ஏஜென்சி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கேயும் இதை தான் சொல்கிறாங்களாம். என்னன்ட்டு நெட்வொர்க் கிடைக்கல, அதனால என்னன்னு தெரியல. ஆனால் அங்கேருந்து கிளம்பிட்டாங்களான்றது அவங்களுக்கே டவுட்டாக தான் இருக்கும். ஆஃபீஸில் இருந்து தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க 8:30 மணிக்கும். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்களா, உள்ளே போயிட்டாங்களா நேபாளத்துக்குள்ளே என்னன்றது தகவல் தெரியலன்றாங்க. சம்பந்தியோட இவங்க இருக்காங்களா, மகள் இருக்காங்களா, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க ரொம்ப அழுகுறாங்க. அதுக்காகவே தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். நாங்கள் ஜோலார்பேட்டை நேட்டிவ். அதுக்காகவே வந்து இப்போ வந்து யாருமே இல்லை. மருமக 2 குழந்தைங்க தான் இந்த வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் வந்து ஹெமட்டாலஜி ஸ்பெஷலிஸ்ட்டாக விவேகானந்தா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் இருக்கார். அவரும் கிளம்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய மனநிலையும் ரொம்ப இது இருக்குது. ஏன்னா அப்பா அம்மானா அவங்களுக்கு வேற ரொம்ப உயிர். அதனால் இப்போ குடும்பமே ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. கண்டுபிடிச்சி கொடுத்தா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என் பேர் வந்து பூவரசர். என்னுடைய சித்தி பொண்ணு மீனாட்சி வந்து மகாதேவ் கைலாஷ் யாத்ரா குரோம்பேட்டில் வந்து குரோம்பேட் ஏஜென்சி மூலம் கைலாஷ் ட்ரிப் வந்து இந்த மந்த்து 14th வந்து போனாங்க. டோட்டலி 15 days ட்ரிப் வருது. ஆக்சுவலாக அவங்க இன்றைக்கி 27th நைட்டு சென்னைக்கு வரத்தான் காரணம். நேற்று 26th மார்னிங் வந்து அவங்க சைனா சகால ஸ்டே பண்ணி டைரங்க சைனாவுடைய இமிக்ரேஷன் அங்கே ட்ராவல் பண்ணி சைனா இமிக்ரேஷன் ஆகி வெளியே வர காசு. நேற்று காலைல 8:20 கால் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சகாலில் தான் ட்ராவல் பண்ணி டைரங் போகிறோன்ட்டு. பட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டு வந்துருக்கு. அவங்க அங்கே வந்து ட்ராவல் பண்ணி டைரங் போனாங்க, எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியல. ப்ளஸ் மொபைல் நெட்ஒர்க் இதுவும் கட் ஆகிடுச்சு, யாரையுமே ரீச் பண்ண முடியல. ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண லிஸ்ட் 57 மெம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நேபாள் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் சைனா இமிக்ரேஷனில் டோட்டலி மொத்தம் 49 பேர் அந்த டீமில் போனது. 49 எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஏஜென்சியும் அவர்கிட்ட கேட்டாலும் அந்த டீட்டெயில்ஸ் அவரோட பையன் தான் டூர் ஏஜென்ட் ஹெட்டாக போயிருக்காரு. அவரே என்ன சொன்னார். என் பேர் அருண்சுதீபா. என் வீட்டுக்கார் சந்திரன் ஏத்தனைக்கு தான் கோயிலுக்கு போய் வரைச்சு போனார். எந்த தகவல் நேற்று காலையில் பேசினார் வீடியோக்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எல்லாமே வந்தா போதும். என்ன சொன்னா காலையில் என்ன பேசுறீங்க? என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்ட, சமையல் பண்ணிக்கிறோம்மாண்ணே, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்னு இல்லைங்க இப்போ தான் செஞ்சுக்கிறேன்னே. நான் சாப்பிட்டு கிளம்ப போகிறேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன், இப்போ என்னால் அங்கே ரொம்ப பேச முடியல அப்படின்னாரு. சரி பார்த்துட்டு பார்த்தோமா அன்றைக்கி பொறுமையாக போய் பேசு அப்படின்னேன். டைம் தரேன் இன்னொரு பேசுனேன். அது சரி. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன போகிறத சொன்னாங்க, ஏதாவது சொன்னாங்க? சொல்லலாம். ரேட்டு ஏறும்போதுமா அது கேட்காம வந்துடுவேன், நீங்கள் மிஸ் ஆகாமல் கிளம்பி வந்துருக்கோன்னாரு. அது கூட சரி. யாரும் தெரியல. பிள்ளையார் பார்க்குறவங்க ஒரு லேடிஸ் போனாங்க, அதான் தெரியும் எனக்கு. சின்ன யாரும் தெரியாது. அவங்க நம்பர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன் எமர்ஜென்சிலாம் நீங்களே கான்டாக்ட் பண்ண, என் நம்பரை வாங்கி மிஸ் கார்ட் செகண்ட்லேயே உங்களுக்கு கால் பண்ணலாம். எனக்கு அதான் 8:15 போனாங்க. அப்புறம் மத்தியமாக தான் 2 மணிக்கு தான் வந்து கால் பண்ணால் போல. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கால் பண்ணிருந்தேன். வீட்டிலேருந்து கால் பண்ணால் நாட்டு அப்புறம் தான் நியூஸ் பார்த்தா இந்த மாதிரி நேபாளில் இருந்து அந்த இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்களா.
சிக்கல் இருக்கா ஏஜென்சி கான்டாக்ட் பண்ணோம் ஏஜென்சி தான் எல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு இவ்வளோ அதை கான்டாக்ட் பண்ணுங்க யாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.